ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி பீன்ஸ் பருப்பூசலி. நிறைய பேர்த்துக்கு இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போது பீன்ஸை நல்லா பொடியாக நறுக்கி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வேக விட்டுக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துறோம். நம்ம உசிலி செய்கிறதுக்கு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துவோம். அதனால் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா வேக வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கடலைப்பருப்பு ஒரு கப்பு ஃபஸ்ட்டே 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஒரு 6-7 வரமிளகா, கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்தி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளெண்ட் பண்ணதோட கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும். இப்போது கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு ரெண்டையும் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பருப்பூசலி செய்கிறதுக்கு சில பேர் வேக வச்சு செய்வாங்க, எண்ணெயில் வதக்கி செய்வாங்க. இன்றைக்கி நம்ம எண்ணெயில் வதக்கி செய்கிற ப்ராசஸை பார்க்க போகிறோம். உளுந்தம்பருப்பு நல்லா கலர் மாறின உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்தி அரைச்ச விழுதை இதில் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா மாவு மாதிரி இருக்கிறது. இப்போது இப்படி உதிரி உதிரியாக நல்லா நீங்கள் எண்ணெய் சேர்த்தி வதக்க இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திட்டு நல்லா வடை மாவு பதத்தில் நல்லா பிரிஞ்சு வர மாதிரி வதக்கி விட்டுட்டு இப்போது வேக வச்ச பீன்ஸை இதில் சேர்த்தி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் தேங்காய், எல்லா பொரியலுக்கும் தேங்காய் சேர்க்குறது வழக்கம் இருக்கிறவங்க கொஞ்சமாக தேங்காய் சேர்த்திக்கோங்க. தேங்காய் சேர்த்தி கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் கலந்ததுக்கப்புறம் இறக்குனிங்கன்னா அருமையான பீன்ஸ் பருப்பூசலி ரெடி. பீன்ஸ் மட்டும் இல்லாமல் கொத்தவரங்காய், வாழைப்பூ இதில் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.